30 days சேலஞ்சில் இன்னைக்கு டே 21. நேத்து நான் கேட்ட அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் குடல் பாக்டீரியாக்கள் ஆர் கட் மைக்ரோபயோம். நம்ம உடம்புக்குள்ளேயே நமக்கு தெரியாம ஒரு ஏலியன் உலகம் இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அறிவியல் ரீதியா பார்த்தா ஒரு மனித உடல்ல இருக்கிற மனித அணுக்களை விட இந்த பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை தான் அதிகம். சொல்ல போனா நாம வெறும் 43% தான். மீதி 57% இந்த பாக்டீரியாக்களோட தொகுப்பு தான். இதனாலதான் இத பல ஆராய்ச்சியாளர்கள் த ஃபர்காட்டன் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இது வெறும் கழிவுன்னு நினைச்சாங்க. ஆனா மெடிக்கல் ஹிஸ்டரியில இது ஒரு பெரிய திருப்பு முனை. என்னன்னா நம்ம குடலுக்கும் மூளைக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறத கண்டுபிடிச்சது தான். இதனாலதான் இத செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க மூடு நல்லா இருக்கணுமா இல்ல கோபமா இருக்கணுமான்னு தீர்மானிக்கிற செரோட்டோனின் ஹார்மோன்ல 90% இங்கதான் உற்பத்தி ஆகுது. இன்னொரு த்ரில்லான விஷயம் என்னன்னா உங்க உடம்புல இருக்கிற இரும்பு சத்தை சாப்பிட உங்க உடம்புக்கும் இந்த பாக்டீரியாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய போரே நடக்கும். ஒருவேளை இந்த பாக்டீரியாக்கள் மட்டும் நம்ம உடம்புல இல்லைன்னா உங்க நோய் எதிர்ப்பு சக்தி மொத்தமா அழிஞ்சு போயிடும். ஒரு சாதாரண காய்ச்சல் கூட நம்ம உயிரை பறிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை உங்களுக்காக ஜீரணம் செஞ்சு உங்களை காப்பாத்துற ஒரு உண்மையான பாடி கார்ட்ஸே இவங்க தான். ஓகே, நாளைக்கான ஹிண்ட் என்னன்னு பார்க்கலாம். நான் உயிருடன் இருப்பேன் ஆனால் இதயம் கிடையாது. சுவாசிப்பேன் ஆனால் நுரையீரல் கிடையாது. உங்கள் உடம்பில் புகுந்து விட்டால் உங்கள் மூளையை ஒரு பொம்மை போல் ஆட்டி வைப்பேன். உங்களை எனக்காக வேலை செய்ய வைப்பேன். நான் யார்? பதில் தெரிஞ்சா இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.